சரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல, திருவரங்கத்துக்கு ஐயா மோடி, ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி, தனுஷ்கோடி போனார்ல, ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பழனிக்கு வரதில்லை? இந்துரா என் முருக இந்து கடவுளா இல்லையா சொல்ற? என்ன ராஜா நீ சரியான வீரன், வாடா என் பாட்டு பெருவிடார் கோயில் வாடா, தஞ்சை பெரிய என் பாட்டம் கட்டிய பெருவுடையார் கோயில்ல தலவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறான்னா அவன் பேரை நான் தான் நிக்கிறேன். ஒரு சிங்காதி சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை நான் சவால் பண்ணா என் தலைவனை தலவாச வழியே உள்ள போய் கோயில சாமி ஒருத்தன் எப்படி எப்படி ஏன் போத்து போயிருவோம், செத்து போயிருவோம். ஒரு தடவை இந்திரா காந்தி வந்திருக்காங்க, பதவி போயிடுச்சு. அங்க போய் சாமி கும்பிட்டா பதவியை பறிச்சு போடுவாரு. எங்காலு நான் 2014 தேர்தலில் போட்டியிடும் போது ஆட்சியை எப்படி நடத்துவேன், தேர்தல் அறிக்கை இல்ல, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இல்ல, எப்படி ஆட்சி நடத்துவேன் செயல்பாட்டு வரையும் 320 பக்கம் எழுதி கொண்டு போய் சாமி கூட போனேன். அவன் கோயில வச்சு, டை உலகம் பூரா நடந்து படையை நடத்தி உலகத்தை வென்றா, உள்ளூர் அடிமையாயிருக்கு, உன் பேரை வென்றதுக்கு நிக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு என் குலதெய்வத்தை தான் கும்பிட்டு இருக்கேன். ஆனால் அவன் உலகம் பூரா வென்ற பெரும்பாட்டேன். என் தலைவனே சொல்லிட்டாரு, அவன் கொடியை தாண்டா நான் எடுத்து வச்சிருக்கேன் பேரை, அவருக்கு தான் நான் வச்சிருக்கேன். அதனால நான் போய் கும்பிட்டேன். அங்க இருந்தாருல குருமார், சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா, இங்க நேரா தலைவாசலியே உள்ள வந்துட்டீல, எல்லாம் தூர நீர் தானே கும்பிட்டு போவாங்க, என்ன பிரச்சனையா? அதனால ஆட்சி கலந்துரும் என்றதே இல்லையே, அதனால செத்து போயிடுவாங்க. நான் கேட்டேன் அந்த குருக்கள்கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க ஐயா, என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க அதையெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க போய் வச்சு கும்பிட்டு அப்படி வச்சு கும்பிட்டு கையில கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் திருப்பி போனேன். நான் வந்தா அவனுக்கு ஒரு புன்சிரிப்பு. அங்க உடையாலூர்ல உடம்புற கட்டியாண்ட என் பாட்டேன், உங்களால நம்ப முடியாதே, ஒருத்தர் கோபமா கத்துறேன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நான் உயிரோட தீவிரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம், பயங்கரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம், நான் ஜனநாயகவாதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேங்க. அங்க போய் பாரு, உடையாலூர்ல என் பாட்டை இங்க பாரு, ஒரு சிவலிங்கம், அதான் அவரை பௌச்சரம்ங்கிறான், இங்க பாரு இப்படி சாஞ்சிருக்கும். இப்போ வா மேல 2 குச்சி, இங்க 4 குச்சி, மேல இத்து போன ஒரு ஓரக்கூரை. அங்க இருக்கிற எங்க ஐயா எங்க கையை பிடிச்சி அழுதாரு. என்னன்னு கேட்டேன், எப்படி அதுவும் பாட்டுக்கு ஒரு மண்டபம் கட்டி விடுறா. சரி இரு, இப்ப யார்கிட்ட சொல்ற கருணாநிதி சொல்லி அவருக்கு சொல்லி தலைவாச வழியே உள்ள நுழையாதாலும் என் பாட்டு இருக்கிறது கட்ட போறா. நான் சொன்னேன், இப்ப என்ன பிரச்சனை, கட்டுறேன் இரு கட்டுறேன். இத்தனை 1000 ஆண்டுக்கு மேல காத்திருந்தவன் ஒரு 5 வருஷம் இருக்க மாட்டானா, வந்து கட்டுறேன் இரு பேரன் கட்டுறேன் இரு கட்ட சொல்ல பார்ப்போம். அதே மாதிரி அவன் மையன் அரசேந்திரன் மிகப்பெரிய வீரன். ஏய் இந்து கடவுள் இருக்கடா, சோழன் ஏரிடா, சோழன் லேக்குன்னா வரலாற்றுல பதிவு இருக்கு. சோழன் ஏரி கப்பலை சும்மா படம் ஓட்டி விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. உண்மையில நீ கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது ராஜராஜ சோழன் பெருவீதி, அதுக்கு பேரு. இப்ப ராஜீவ் காந்தி சாலை, கருணாநிதி சாலை, நான் வந்தேன்னா அது ராஜராஜ சோழன் பெருவீதி. ராஜா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா. இன்னைக்கு ஓங்கால பந்து இருக்கு அடிக்கிற, நாளைக்கு எங்கால பந்து இருந்தா அடிப்பேன். நீ ஓடி ஓடி அடிச்சு கிட்ட போய் கோல் போடுவ, நான் இங்கிருந்து அடிச்சு ஸ்ட்ரைட்டா அனுப்புவேன். அவன் என் பாட்டை அரசு அவனா நேரதான் போய் பாரு. ஒரு குடிச்சவர்ல கிடக்குறான். எங்க ஆத்தா எங்க பாட்டி வீரப்பெரும்பாட்டி யாரு, எனக்கு வீரமாகாடி தான் குலதெய்வம், அவளும் இப்படித்தான் கிடக்குறான். 1800 ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டை கூன் பாண்டியன் கோயில் கட்டிருக்கான்.
அந்த குரு சொல்றாரு, அப்பெருவுடையார் கோயில் உங்க ராஜராஜ சோழனுக்கு மூத்தவரும் உங்க தாத்தா கூன் பாண்டியன், அவர் என் குலதெய்வம். அது கொஞ்சம் சிதறல் வந்திருக்கு. அவன்கிட்ட சொன்னேன், அப்பதான் என்னை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி விட்டுரு, நான் வந்து உனக்கு நல்லபடியா கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு. ஓகேடான்னு இருக்கான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ ஓட்டே போனா நான் வென்றுவேன் தெரியுங்களா? எப்படின்னு கேளு, எப்படின்னு கேளு, உன்னால போடாம வாழ முடியாது. நீ சோறு பசிக்குதுன்னு வச்சுக்கிறேன், அப்படியே மங்களா ஒரு போக்கஸ் அவுட்ல நான் முகம் தெரியும். இப்ப இருக்கிற தாடி வச்ச முகம் இல்ல, இது கொஞ்ச நாள் இருக்கு போயிடும். அந்த முகம் சீமா முகம் வரும். தண்ணி இல்ல, விவசாயம் விளையல, சீமா முகம் வரும். அப்ப வருவேன். ஒண்ணும் கவலைப்படாத, நீ கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்டுருக்கீல, அது மாதிரி இந்த இனத்துக்கு என்ன எங்க ஆத்தாப்ப நேர்ந்து விட்டுருக்கான். நீ கவலையே வராது, கவலையே வராது. நான் உறுதியா வெல்லுவேன். என்ன சத்தியத்தின் மகன். எனக்கு முன்னாடி என் முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி செத்தது உண்மையானால், அவர்கள் சுவாசித்த காற்று இந்த காற்றிலே உழவது உண்மையானால், அந்த வீரம் செறிந்த மூச்சு காற்றை அவன் பிள்ளைகள் நாங்கள் சுவாசிப்பது சத்தியமானால், இந்த மண்ணை நாங்கள் வெல்லுவோம். ஒரு நாள் தூய தமிழர் ஆட்சியை இந்த மண்ணிலே நிறுவோம். தமிழ் வாழும், தமிழர் ஆளுவான். இதில் எந்த மாற்றமும் அப்ப வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்க்கணும்னா அதுக்கு புரட்சி. நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு முத்துக்குமாருக்கு இருந்திருக்கும்ல. எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு 50,000 வீர போராளிகளுக்கும் இருந்திருக்கும்ல ஈழராயகத்தில். எல்லாரும் தம்பி தங்கைகளே, அந்த நாடு ஈழ தமிழ் மக்களுக்கான நாடு என்று எண்ணி விடாதீர்கள். வரலாற்றின் பாதையிலே பயணியுங்கள். அது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி தமிழ் தேசிய மக்களின் தேசம். நீ நினைக்கிறாயடா என் உடன் பிறந்தவனே, என் தம்பி தங்கைகளே, உன்னுடைய தேசிய கீதம் இன்னைக்கு வங்க மொழியில் இருக்கிறது. உன்னுடைய தேசிய மொழி இந்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நன்றாக கவனித்துக்கொள். எதுவும் உன்னிடத்தில் இல்லை. உன்னுடைய பாட்டு தெலுங்கா இருக்குது, உன்னுடைய இசை கர்நாடகமா இருக்குது, உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கா இருக்குது, உன்னுடைய வழிபாடு சமஸ்கிருதமா இருக்குது. எங்கும் உன் தாய் இல்லை, உன் தமிழ் இல்லை. இதை நன்கு மறந்து விடாதே. ஆள் மனதுக்குள் எழுதி வைத்துக்கொள். இந்த சூழலில் ஈழ தாயகம் பிறந்தால் என்ன நடந்திருக்கும்? உன் தாய்மொழியிலே உன் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கும். உன் தாய்மொழியிலே உன் பணம் அச்சிடப்பட்டிருக்கும். உன் தாய்மொழியிலே நீ மருத்துவம், பொறியியல் எல்லாம் படிச்சிருப்ப, சட்டம் எல்லாம் படிச்சிருப்ப. நாட்டை அடையாத போதே தலைவர் மருத்துவத்தை, சட்டத்தை, பொறியியலை தமிழிலே படிக்க வைத்தவர். அதனால கவனிச்சுக்கணும். நீ என் தலைவன் கோடிகளை கொட்டி கொடுத்தாங்க இல்ல, உயர்ந்த கொள்கையை கொடுத்தான். எனக்கு காசை அள்ளித்தரல, அவன் சுமந்து வந்த கனவைத்தான் எனக்கு கையளித்தான். நான் உனக்கு கடத்துறேன். அண்ணன் வென்றுட்டா கூடவா? இல்ல, நான் நின்றுட்டா நீ எடுத்துக்கிட்டு போ, இன்னொரு தலைமுறைக்கு கடத்து. சுதந்திராத பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கதவு. 800 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஆளவே இல்லை. சேர சோழ பாண்டியரோடு நமது பேரரசு முடிஞ்சிருச்சு. வந்த காமராஜ் தமிழர் இல்லை, இந்தியர். அவர் இந்தியராகவே ஆண்டதால் தான் நமக்கு எண்ணற்ற சிக்கல்கள். எல்லாம் கவனிச்சுக்க. பக்தவச்சலம் இந்தியர், ஆளுக்கு வந்து அண்ணாதுரை திராவிடர், கருணாநிதி ரொம்ப திராவிடர்.